கண்டேன், பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டேன். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. ஒருபோதும் நினைக்கவில்லை வருமுன் இடுக்கண் கலைவாய், வந்துவிட்டால் துணை நிற்பாய், ஒன்று என்றால் முன்னிருப்பாய். ஒருபோதும் நினைக்கவில்லை முன்பின் யோசிக்காமல் முதுகில் குத்திவிட்டாய், குத்தப்பட்டது வலிக்கவில்லை, குத்திவிட்டாய் என்பதே வலிக்கிறது. குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாய் கொண்டேனடி பிரம்மனும் துரோகியடி. உன்னை கொண்டு என்னை கொல்ல பார்க்கிறேன். உன் நினைவுகளே இசையும் நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்களும் உங்களுடைய
राजा वर्णोद्वंदे जो बृहस्पति वंद इंद्र चांद्रनायात्रयाम. ஹலோ, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நிறைய சதி நடக்குது. இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விடாதீங்க. மீறி யாராவது வந்து அடிச்சு வெளியே அனுப்புங்க. இது கலெக்டர் அம்மாவோட உத்தரவு. ஓகே சார். யார் நீ? சந்தியாவை பார்க்கணும். இன்விடேஷன் இருக்கா? இன்விடேஷன் இல்ல சார், ரொம்ப முக்கியமா சந்தியாவை பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் அங்க பேசுகிறேன். போகணும் சொல்றேன். என்ன முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. தாலி கட்ட போறாங்க. இவனை தூக்கி வெளியே போடுங்க. வாங்க. என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. பாட்டு அத நான் பாட கேட்டு என்ன பாராட்டும் காலம் வரும். அடி கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும். அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா? வெற்றி முத்தை அள்ளட்டுமா? ஒத்தையடி பாத இதில் தேரும் வரும் நாள எல்லாம் நாளை மாறிவிடும். நிலவும் கூட பூமி வரும். எல்லாம் நாளை மாறிவிடும். நிலவும் கூட பூமி வரும். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு உங்களுக்கு மனசில் இருக்கிற அந்த ரணமான வலிச்சுமைகள் எல்லாம் அப்படியே
நிறம் மட்டும் ஊருக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத வண்ணங்களும் உண்டு. வானவில்லாகவே இன்னொருவம் ஊரார் கண்களுக்கு இன்ன அறியாத நிறமெல்லாம் அறிந்து கொண்டவனே, எங்கே இருக்கின்றாய், எப்படி இருக்கின்றாய்? பிறப்பு முதலே விருப்பம் அறிந்து கேட்காமலே கிடைத்தது எல்லாம். என் வீடு ஒரு சொர்க்கம், எனக்கு தேவையினும் அத்தனையும் அங்கே கிடைத்தது. ஆனால் உன் வீடு எனும் கோவில், என் மீது அன்பை பொழியும் கடவுள் நீ அங்குதானே இருந்தாய். உன்னிடம் அன்பை சொல்லி சம்மதம் கிடைத்த போதே உன் மனைவியாக விட்டேன். மனதால் ஒருவனை நினைத்த பொழுதே கற்பை இழுக்கின்றாள் கண்ணி. உன்னால் கண்ணி கழிக்கப்பட்ட ஒரு பெண்ணை என்ன பெயரிட்டு அழைக்கும் உலகம் இப்பொழுது தெரிகிறதா? உனக்கும் எனக்கும் என்ன உறவென்று விளையாட்டாய் ஒரு நாள் உரையாடிய முள்ளாயுனை கொத்தி முதுகு வலி வரும் என்று எண்ணியா சொன்னேன். அதை பாவினான் தான். அந்த ஒரு வார்த்தை ஒன்றாகி போன உள்ளத்தில் இருந்து வரக்கூடாதது தான். என்னவெல்லாம் நினைத்தாயோ, எப்படியெல்லாம் துடித்தாயோ, மன்னித்து விடு. அதற்காக நீ என்னை வெறுத்து விட்டாய் என்று சாமி வந்து சொன்னாலும் சத்தியமாக நம்ப மாட்டேன். என்னடா விளையாட்டு, எதற்கிந்த பிரிவு? வானூர்த்தி ஏறி வழி பயணித்து இறங்கிவிட்டாயே எங்கேயோ. கனவில் உன்னை கட்டி தழுவி கொடுத்த முத்தங்கள் கோடியிருக்கும். 3 வருடமாய் உன் முகம் பார்க்க விடாமல் கொடுத்த தண்டனை போதும். பெண் பார்க்க வந்து பிடரியில் அடிபட்டு ஓடிய மாப்பிள்ளைகள் ஏராளம். பருவம் தவறதென்று அன்னையும் தந்தையும் அழுத பொழுது முடியாதென்று கூற முடியவில்லை என்னால். நிச்சயிக்கப்பட்ட என் திருமணம், அதற்காவது வருவாயா என் ஆசை நாயகனே அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த ரணமான வரிகளை எங்களுடைய தாமரை வானொலியின் முகப்புத்தகத்தின் வாயிலாக அனுப்பி வைக்க முடியும். அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல். பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் இமையும் இசையும் நிகழ்ச்சி. நாளை அழிச்சிட்டு போங்க. நான் அவனை இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். முதல்ல மரியாதை அவனை வெளியில் விட சொல்லு. என் பொறுமையை சோதிக்கிறியா? என்னடே நீங்க குட்டியா? உங்க பேர் குட்டியா? நீங்க தான் குட்டியா? சொல்லுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ், என் குட்டி யாரு? இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? என் பேரு ருக்மணி. என்னது, நீங்க தான் ருக்மணியா? உங்களை பார்க்க தானே குட்டி வந்தாரு. என்ன பார்க்க குட்டி வந்தாரா? இன்னிசை பாடி வரும் இளக்காற்றுக்கு உருவமில்லை. கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது. என் கண்ணை காணுகிறே, இமை ரெண்டும் அசையாது. கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது.
என் கண்ணை காணுகிறேன் இமை ரெண்டும் அசையாது குயிலிசை கேட்டவள் இன்று குயில் முகம் பார்க்கிறாள் குயில் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள் தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை இத்தனை வருஷமா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் குட்டி ஒன்னாலதான் நான் படிச்சேன் இன்னைக்கு இந்த பதவியில இருக்கேன் நான் உன்னை அடிக்க சொன்னப்போ நான் தான் குட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா மனசுக்குள்ள நான் உன்னை நல்லவனா கற்பனை பண்ணிட்டு நேர்ல பார்க்கும் போதெல்லாம் உன்னை தப்பாவே நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடு குட்டி மன்னிச்சிடு ப்ளீஸ் மன்னிச்சிடு இசை பாடகனே இவள் இன்னுயிர் கலந்து விட்டார் மண்ணகம் உள்ளவரை இவள் மனசுக்குள் வாழ்ந்திருப்பாய் தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ரகு கூட இணைச்சிருக்காங்க. மல்லிகை தோட்டத்து மலர்களை வைத்து மங்கையுருவில் கோர்க்கப்பட்ட முழுநீள மாலை போல அவள் நடந்து வர தவம் பல புரிந்து தெய்வங்கள் கண்ட தவசிகள் கொண்ட உலகில் வேள்வியே செய்யாது வானதேவியை காண்கின்றோம் என்ற மயக்கத்தில் வீட்டு வாசலில் நான் பேதலித்து நிற்க என்னை கண்டதும் நின்றாள், பேசினாள், இல்லை இல்லை பாடினாள். அந்த உயிரினோடு அவளை பற்றி இயற்றிய கவிதை நினைவுக்கு வர அவளிடமே கூறினேன். அவளோ நாணத்தால் நாணேற்று என்னை கொன்றுவிட்டு அந்த நாணம் பெற்றெடுத்த புன்னகையால் கொலையுண்ட என் மனதிற்கு மீண்டும் புத்துயிர் அளித்துவிட்டு தரை மீது பார்வை பதித்துக் கொண்டாள். ஒன்றும் தெரியாதவள் போல நானும் தரையை பார்த்தேன். அப்போதுதான் அந்த அதிசயத்தை பார்த்தேன். சாலை கண்ணாடியாயிருந்தது. இது எப்படி நிகழ்ந்தது? வியப்பின் வீரியத்தில் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருந்த என் விழிமேல் குடிகொண்ட புருவங்கள் வீடு திரும்புவதற்கு வருகின்றேன் என்று கூறி விடை பெற்று சென்றாள். இருப்பினும் வியப்பாலும் குழப்பத்தாலும் செய்யப்பட்ட ஒரு பொது உணர்வு ஆர்வத்தை தூண்ட தரையை பார்க்க மனம் தாண்ட சாலையை நோக்கினேன். மீண்டும் இப்போது உணர்ந்தேன், அட நம் இல்லத்து வண்ணத்து கோலமா இது என்று. இதே நேரத்துல ராமேஷ் நினைச்சிருக்காங்க, ஒரு உண்மை காதலுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான். எனக்கு உயிர் போகும்படி அவன் என்னுடன் இல்லை என்பதால் அவனுக்கு அவ்வளவு சுகம்தான். அவனுடன் இல்லை என்பதால் அவனுக்கு சுகத்தை கொடுத்துவிட்டு நான் வலியை ஏற்றுக்கொண்டேன். தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில், இத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில். அந்த போராட்டத்தின் மத்தியில் காதலின் வலி என்கின்ற போராட்டம், பார்த்து கொண்டிருக்கும்
இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் இதயம் என்று புரிந்து கொள். உன்னிடம் நேராக சொல்ல முடியவில்லை, ஆனால் இப்பொழுது சொல்கிறேன். எங்கிருந்தோ வந்து அன்பை தந்து சின்ன சண்டையிட்டு அடிக்கடி சிறு கண்ணீரையும் பரிசளிக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்று சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே நேரம் பிரியா நினைச்சிருக்காங்க, காதலுக்காக நீயும் இல்லை, உன்னை காதலிக்காமல் நானும் இல்லை. ஏனோ மறுக்கிறது என் மனம். இது வேண்டாம் என்று தினம் தினம் பார்வையால் பரிசீலித்து உன் கண்கள் புன்னகையை மறுதளித்ததில்லை. உன் உதடுகள் நீ பேச காத்திருக்கிறேன். கட்டாயம் முடியாது நான் என் மௌனத்தை குறிக்கும் வரை என்று சொல்லி நினைச்சிருக்காங்க. தன்னுடைய ஒவ்வொருவருடைய மனங்கள்ல ஆறாத வடிகள் அப்படியே கவிதை மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லிக்கிட்டு தொடர்ந்து ஒரு பாடல கேட்டுவிட இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இது தாமரையின் இமை விசையும் நிகழ்ச்சி. பிள்ளையின் நண்பரும் பிரபல வழக்கறிஞருமான டி. ராஜ்குமார் அவர்கள் இங்கே ஒரு பாடலை பாட இருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். என்னடா இது, என்ன போட சொல்லிட்டு? எல்லாம் நம்ம ஏற்பாடுதான் மச்சே, நீ போய் பாடு. நானே வாழ்க்கையில் கசந்து போயிருக்கேன், என்ன போய்? உனக்கு வாழ்க்கையில வேணும்னா இனிமே போயிருக்கலாம், ஆனா பொருள்ல இருக்கிற இனிமே இன்னும் போகல. உனக்கு ஒரு வசந்த கீதம் மறந்து வாஜார, நீ போய் பாடு. ப்ளீஸ். வாடி வாடி, என்னடி நீ எவ்வளவு லேட்டா வர? ஹலோ ஹலோ. திருமணம் என்பது கூட்டலம்மா, பிள்ளை பெறுவதென்பது பெருக்கலம்மா, வகையாய் வாழ்வதென்பது வகுத்தலம்மா, மாறாய் பிரிவதென்பது கழித்தலம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தேன் இன்று உனக்கம்மா. கல்யாணமாயிரங்காலத்து பயிரம்மா, கட்டுனவம் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. கல்யாணமாயிரங்காலத்து பயிரம்மா, கட்டுனவம் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. அது புரிஞ்சாத்தாம் பொண்ணு, அத சொல்லுவதே நம்ம மண்ணு. அது புரிஞ்சாத்தாம் பொண்ணு, அத சொல்லுவதே நம்ம மண்ணு. கல்யாணமாயிரங்காலத்து பயிரம்மா, கட்டுனவம் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. மந்திரங்கள் முழங்கிடவே, மணமகள் கழுத்தினிலே தாலியும் தான் கட்டிடவே, முடிச்சுதான் 3 முடிச்சுதான் போடுறான் புருஷன் போடுறான். மூச்சு நிலச்சாத்தான் உயிரே வாழுது, முடிச்ச மதிச்சாத்தான் வாழ்க்கை சிறக்குது. ஓ சேலையோட துண்ட முடிவது எதுக்கு தெரியுமா? ஆண் மனசும் பெண் மனசும் இணையணும் அதுக்கம்மா. முந்தான முடிச்சுக்குள்ள எத்தனை விஷயம் பாரம்மா. முடிச்ச அவுத்துக்கிட்டா எல்லாமே வீணம்மா. பொண்ணு கழகு பொறுமையம்மா, உனக்கு இருந்தா பெருமையம்மா. அது புரிஞ்சாத்தான் பொண்ணு, அத சொல்லுவதே நம்ம மண்ணு. அது புரிஞ்சாத்தான் பொண்ணு, அத சொல்லுவதே நம்ம மண்ணு.
வாழையடி வாழையாக வாழணும் என்றுதானே வாசலில வாழ மரம் கட்டித்தான் வைக்கிறாங்க. வெட்ட வெட்ட அழைப்பது வாழையம்மா, கஷ்டங்களை மீறினாத்தான் வாழ்க்கையம்மா. மேகம் சூழ்ந்து விட்டா கதிரவன் ஜொலிக்காது, சந்தேகம் வந்து விட்டா வாழ்க்கையும் இனிக்காது. அக்னிய சாட்சி வச்சு நடக்குது கல்யாணம். அக்னியா பொண்ணு எரிஞ்சா வாழ்க்கை என்னாகும். அம்மியத்தான் மிதிக்கணும், அது சொல்லி வச்ச சடங்கு. புருஷனை மதிக்கணும், அவன் சொல்லுக்கு நீ அடங்கு. குத்து விளக்கா நீருந்தா குடும்பமும் தான் ஜொலிக்கும் அம்மா. அது புரிஞ்சாத்தான் பொண்ணு, அத சொல்லுவரி நம்ம மண்ணு. அது புரிஞ்சாத்தான் பொண்ணு, அத சொல்லுவரி நம்ம மண்ணு. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டுனவம் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டுனவம் பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு ஷர்மி. இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், கவிதை நிகழ்ச்சிகளோடு அப்படியே இணைஞ்சிருக்கோம் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. இதே வேளையில் இணைஞ்சிருக்காங்க ரமேஷ். உதிராத முதல் காதல், காதல் ஒரு அழியாத பூ என்று சொல்லியிருக்காரு. நான் வாழுகின்ற வாழ்க்கையில ஒவ்வொரு காலங்களிலும் பல பூக்கள் பூக்கலாம். ஆனால் முதல் பூ என்றுமே மனதில் நின்று உதிர்வதில்லை. அதுதான் உண்மையான காதல். பிடித்தவர்களை காயப்படுத்துவதற்கு காரணமே தேவையில்லை. அளவுக்கு அதிகமாக அவர்கள் மேல் இருக்கும் காதல் ஒன்று உண்மையான காதல் என்றுமே வாழும் காரணம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரை உண்மையாக நேசிக்கிறோமோ அவர்களுக்காக ஒரு நொடி அழுகிறதே ஒரு சுகந்தான். ஆமாம், நிச்சயமாக இணையத்துல நிலா கூட இணைஞ்சிருக்காங்க. நிலாவே வா, நீ தொலைவில் இருப்பது போல் தெரிகின்றாய், ஆனாலும் எனக்கு நீ அருகில் இருப்பதுதான் ஆசையாய். பேசிட வார்த்தை மோதும், அருகில் பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கை சிறை காணும் நேரம், ஆகாயம் பூமியெல்லாம் இறைவன் உண்டாக்கி வைத்து ஆசைதான் தீராமலே உன்னை தந்தேனம்மா அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஷர்மி. நீ நேசித்தது ஒன்று, உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்தது ஒன்று உனக்காக காத்திருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி நினைச்சிருக்காங்க பிரியா. பிரியும் எண்ணம் இல்லாமலும் இணைந்து வாழ வழி தெரியாமலும் நான் வாழ்கிறேன் இன்று வரை உயிரோடு. என் உயிருக்கு பதில் சொல்லும் உன் உணர்வுகள் என்றும் எனக்காக காத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் பழகியவர்கள் பிரியும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் பழக்கம் இல்லாதவர் போல் நடந்து கொள்ளும் போதுதான் வலிக்கிறது என்னுடைய இதயம் என்று சொல்லி நினைச்சிருக்காங்க. உண்மையாகத்தான் நம்ம யார் கூட நெருக்கமா பழகி கொண்டிருக்கிறோமோ அவங்க திடீரென்று பேசாமலோ பார்க்காமலோ விட்டா அதில் வேதனை, அதில் வலி ஒன்றுமே தாக்க முடியாது என்று சொல்லலாம். ஆமாம், இந்த நேரத்துல சிவமையும் காத்தல் கூட இணைச்சிருக்காங்க. உன்னை எதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, நீ அழகா இருக்கியா இல்லையான்னு யோசிக்க தோணல, ஆனா மனசுக்கு நீ மட்டும்தான் அழகா தெரிஞ்சா. உங்க வீட்டுல இருக்கிறவங்க பத்தி எனக்கு தெரியாது, உங்ககிட்ட வசதி பணம் இருக்கான்னு கேட்க தோணல, அதை பத்தி ஆசையும் இல்லை. ஆனா உன் குடும்பம் என்னோட குடும்பமா பார்த்துக்க தோணுது.
தெரியல எதனால இப்படி தோணுதுன்னு. யாருமே காட்டாத அக்கறை அன்பு உங்ககிட்ட இருக்குன்னு மனசுக்குள்ள அடிக்கடி வருது. அந்த காடை ஆமா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என் தலையில ஏதோ தூசி இருந்துச்சுன்னு நீ உன் கையால தட்டி விட்ட. அங்க இருந்து தோணுச்சு நீதான் அப்படின்னு. காலமும் நல்லாவே போச்சு. ஆனா உனக்கு ஒன்றும் தெரியாது. உன்னோட இருக்கும் அந்த ஒரு சில நிமிஷம்தான் நான் சந்தோஷமா நிம்மதியா இருந்த அந்த நாட்கள். நான் தனியாயிட்டா எல்லாருமே ஈஸியா மறந்துட்டாங்க. ஆனா அன்புக்காக ஏங்குறதுல அது சாத்தியம் இல்லை. இப்போ உன்னோட இல்லைனாலும் அந்த நினைவு போன இடங்காத இப்போதைக்கும் என் வாழ்க்கை சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு தான் யாரும் இல்லையே, அத உங்ககிட்டயே சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதே நேரம் ரோசி நினைச்சிருக்காங்க, புன்னகையின் விலை என்னவோ புரியாத புதிர்தான். ஆனால் நீ புன்னகைக்கும் போதுதான் புரிகிறது புன்னகைக்கும் விலை என்று. பச்சை நிற ரோஜாக்கள் பார்ப்பதற்கு அருகே என்ற போதும் பறிப்பதற்கு ஆசைதான். அதுபோல் பாசமுள்ள உனது வருகை வாரத்தில் ஒரு நாள் என்றாலும் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் வாழ ஆசைப்படுகிறது என் இதயம். நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் இல்லை பிரிய முயன்றாலும் உன்னை என் மனம் எப்பொழுதும் உன்னையே எண்ணி வாழ்கிறது. உன் நினைவுகளில் நீந்து கொண்டிருக்கிறேன். எடுத்து வெளியில் போட்டு விடாதே, துடித்து இறந்து போவேன். மனசு வலித்தால் மரணம் வரை வெடிக்கும். ஆனால் இதயம் வலித்தால் இன்னொரு ஜீவனை தேடும் வரை மட்டுமே தெரியும். உன் பார்வையில் பட்ட என் பாதங்கள் கூட பாதையில் நடக்க மறுக்கிறது நீ என் அருகில் இல்லாததால். ஆனால் நான் உன்னையே நேசித்துக் கொண்டிருக்கிறேன். விரும்பும் நெஞ்சம் அருகில் இருந்தால் தான் என்னை தொலைவில் இருந்தால் என்ன. தொலையாத நினைவுகள் உள்ளவரை தொலைவும் வெகு அருகில் தான். நீ தந்த நினைவுகளுக்கும் நீ தந்த பாதைகளுக்கும் நீ சொன்ன வார்த்தைகளுக்கும் நீ இருந்த நிமிடங்களுக்கும் நீ தந்த காயங்களுக்கும் இன்று என் கண்கள் பதில் சொல்கிறது கண்ணீரில். ஆமாம், நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. எங்களுடைய எல்லா சொந்தங்கள்கிட்டையும் நாங்கள் அன்பா ஒரு விஷயம் மட்டும், வாழ்க்கையில நாங்கள் கடந்து வந்ததில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அந்த கரடுமுரடான பாதைகளை நாங்கள் கடந்து வந்தால் தான் ஏதோ ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் எங்களுக்கான சந்தோஷம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கவலையை விட்டு இந்த நிமிஷத்தில் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கிட்டு கவிதைகளை அனுபவித்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே லக்ஷயா, உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷர்மிளா. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியோடு எங்களுடைய குட்டி பொண்ணு ட்ரேகா அண்ட் நீண்ட பொண்ணு ஜோஜனா காத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்தும் அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சொந்தங்களே. ரொம்ப நன்றி.